எங்கள் தாத்தா ஊருக்கு அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு கோயில் கட்டாரு குழ வெட்டாரு. எனக்கு என்ன செஞ்சாரு? எங்கள் அப்பாவுக்கு என்ன செஞ்சாரு? ஒரு ஓட்டு வீடு கூட வைக்கல. கடைசி வரைக்கும் ஒரு வாத்தியாரை இருந்து செத்து போயிட்டாரு. எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நினைச்சாலே உடம்புல எரியுது. என் தாத்தா நல்லா வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜல்சா பண்ணிட்டு நிஜத்தில் செத்து போயிட்டான். நான் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி வறண்ட நேரத்தில் தண்ணி இருக்காது, விளைச்சல் இருக்காது, மழை இருக்காது. ஆனால் எங்கள் ஊர் ஜனங்களுக்கு பசி மட்டும் இருக்குதுங்க. சுருக்கமாக சொன்னா இந்த ஊருக்கு ஆத்துல தண்ணி வந்தாலும் நட்டம், வரலனாலும் நட்டம். மை காட், ஒரு குடும்பமே பள்ளத்துல வந்துச்சு. அது பள்ளங்க பாடு கிணறுங்க. பாருங்களா, ஐயோ டேய் மாருதி, ஐயோ அநியாயமா செத்து போயிட்டானுங்களே. ஒருவேளை சொத்து கூட வழி இல்லாம எப்படி வாழ்றதுன்னு தெரியாம செத்து போயிட்டாங்க. இதாங்க எங்க ஊரோட நிலைமை. இந்த விவசாயி தற்கொலை எப்பவாவது நடக்கிறது இல்லைங்க, அடிக்கடி நடக்குதுங்க. ஒருவேளை சாப்பிடலன்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை கூட சாப்பிடலன்னா தான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். ஊருக்காக டேம் கட்டின உனக்கு பேரும் போச்சு, பணமும் போச்சு, பதவியும் போச்சு, பேலஸும் போச்சு. ஆனால் மன நிம்மதி போல. இதை வச்சுட்டு நீங்கள் எத்தனை காலம் வாழ போறீங்க? ஆனால் இன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தால் பல தலைமுறைகள் வாழப்போகுதுடா முட்டாள். வாங்க சாமி புள்ள, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனை இப்போ மறுபடியும் இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு கனவுல கூட நினைக்காத. போயிடு. கரெக்டுங்க. இவர் என்ன வெள்ளைக்காரனை பண்ண முடியும்? நம்ம எல்லாருமே சேர்ந்து துறக்கால விழுந்து அழுவோம். அவர் நம்ம நிலத்தை திருப்பி கொடுப்பாரு, அதுக்கு நான் கேரண்டி. இவ்வளவு பண்ணிட்டு கோயில் கட்டிருக்காராம். கோயில் முதல்ல அந்த கோயிலை இழுத்து மூடுவோம். வாங்கடா. அங்க யாருக்குமே நல்ல மனசு இல்லைங்க. ஆனா நான் நல்ல மனசோட தான் விளக்கேத்தினேன். யாருமா இல்லைன்னு சொன்னாங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா வேற ஏதாவது ஊர்ல இறக்கி விட்டுருங்க. ஆனா இங்க வேணாம். அம்மா பாரதி, வாங்கப்பா, முதல்ல சாப்பிடுங்கப்பா, அப்புறம் பேசலாம். சாப்பிடுங்க. என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா இப்படி இருக்க? நல்லாதான்ப்பா இருக்கேன். பசியா இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க. துறைங்கம்மா, அவர் பின்னாடி இருக்காரு, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. நீங்களே எப்போ வந்தீங்க? என்னங்க நீங்க பெரியவங்க, உங்களோடவா? முதல்ல நீங்க அழுகுறத நிறுத்துங்க. எப்போ வந்தாங்க? இப்பதான் துரை சாப்பிட்டாங்க. இல்ல, முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ராஜா, உங்களுக்கு எப்ப எங்களை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்ப நீங்க அந்த ஊருக்கு வாங்க. அது வரைக்கும் நீங்க கட்டின அந்த அணக்கோயில் மூடிதான் இருக்கும். இது ஏன் மேல சத்தியம். நான் ஒண்ணு பெருசா ஏதோ பெரிய வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டு வரலைங்க. ஒரு நாள் அப்படியே உங்க கூட வாழ்ந்துட்டு செத்துட்டேன்னா எனக்கு அதுவே சந்தோஷம்தான். எனக்காக ஒரு காரியம் பண்ண முடியுமா? உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் வாசல்ல செருப்ப கட்டி விடுற மாதிரி விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு அது போதும். நான் ஆசைப்படுறது கேட்கறது எல்லாமே அது மட்டும்தான். ஒரு நிமிஷம் ஆகாது, ஆக விட மாட்டேன். அது ஆச்சு. ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் ஆகாது. சின்னவ கழுதா பிடிக்காதுல்ல? வா, சொன்னா கேளு, வா. இது வெறும் ரத்தம், எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ பார்க்கல சின்னா, இவன் என்ன பண்ணா நீ பார்க்கல. தப்பாட்ட ஆட ஆரம்பிச்சாச்சுனா
இனிமே எவனுக்காகவும் யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம ஆட்டத்தை மாத்தணும். மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொன்னா ஏன்னு கேட்க தோணல. சரின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் மனசோட உன்னை வான்னு சொன்னப்போ நீ படியிறங்கி வந்திருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். ஏய் ஏய் ஷாரு உப்புடு பார். ஏய் ஷாரு ஏடா இவளுக்காக தானே நீ வரலன்னா இப்ப போயிட்டால வா. நான் முத பார்த்த ஹீரோ, முத பார்த்த மனுஷன். உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்கள் தினம் ஒரு ஃபாரின் காரில் வந்து இறங்கலாம். அதை விட்டு பொதுநல வழக்குன்னு ஒரு பைசா பெறாத கேஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி ஓட்டர் ஸ்கூட்டரில் வந்து இறங்குறீங்களே சார். சார், இந்த வண்டியை வேர்வையில் வாங்கினது, கட்சிக்காரங்களுடைய கண்ணீரிலோ சாபத்திலேயோ வாங்கினது இல்லை. அது அப்படிதான் இருக்கும். ஐ எம் சாரி சார். வாழ்க வளமுடன். சேட்டு, சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதை மீறி யாரும் எதையும் செய்யக்கூடாது. மனித உரிமை கமிஷன்ல கேஸ் போடு. சேட்டு மூஞ்சில காரி துப்பிட்டான். நான் அந்த கேஸ் வந்து அங்கே பார்த்துடுறேன். வாழ்க வளமுடன். நீ அவங்களை அடிச்சு மிரட்டி பணிய வச்சதால நம்ம இடத்த தாண்ட உடனே புஸ்தகத்தை எல்லாம் குப்பத்தட்டுல போட்டாங்க. அதையே நீ அன்பா சொல்லி திருத்தி இருந்தீன்னா இந்த புஸ்தகத்தை எல்லாம் அவங்க பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. உன்னோட வன்முறை கேவலம் 400 மீட்டர் கூட தாண்டல, தோத்து போச்சு பார்த்தியா? ஆனா 4000 கிலோமீட்டர் தாண்டி வெள்ளைக்காரனை விரட்டி அடிச்சார் காந்திச்சு. இன்னைக்கு விரட்டி எடுக்கப்பட்ட வெள்ளைக்காரன் நாட்டிலே அவருக்கு சிலை இருக்கு. அதுதான்டா அன்போட வெற்றி. காந்திய பத்தி நீங்க சொன்ன என்ன, நான் சொன்ன என்ன, அந்த நடிகை தான் சொன்ன என்ன? நல்ல விதை யார் விதைச்சாலும் நல்ல செடிதான் தத்த முளைக்கும். யார் விதைச்சாங்கிறது முக்கியம் இல்ல, எதை விதைச்சோங்கிறதா முக்கியம். திருப்பரங்குன்ற ஆர்மூத்துக்கு ரொம்ப நல்ல மனசு, அதான் உடனே ஆள் மாறிட்டான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு மீட்டிங்ல கலந்துட்டு எத்தனையோ பேரு 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ கூட மனசு மாறலாம் தாத்தா. ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற? அவனை வாழ்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எப்படிடா சொல்லுவான்? நீ காசு கொடுத்த அதுக்காக வாழ்க சொன்னா, நீ காசை பிடிக்கிட்ட எப்படி சொல்லுவான்? சொல்ல மாட்டான்ல? ஆமா சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான்ல? சொல்ல மாட்டான்டா. என்ன பார்த்து ஒருத்தன் சொன்னான்டா, சாகும் போது வாழ்க வளமுடன் சொன்னான்டா. யாரா அந்த பைத்தியக்காரன்? எவனோ சொன்னான். ஆனா அவன் சொன்ன அந்த வார்த்தை தான்டா மண்டைக்குள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கு. தூங்கடா, தொந்தரவு பண்ணுதுடா. தூங்கடா, மண்டைக்குள்ள தொந்தரவு பண்ணுதுடா. அதனால தூங்கலையா, கையில அடிபடிச்சா, ஆஸ்பத்திரிக்கு போனோமா, இங்க வந்தோம், குடிச்சு அவன் அடிச்ச. ஏய், ஏன்டா அவனை கொல்லாம விட்ட? ஏன்டா விட்ட? ஏய் சத்யா, ஏய் நான் பாரு கடிக்கிட்டு இருக்க, நீ பேசாம இருக்க. ஏய், ஏன்டா அவனை விட்ட? உங்க அண்ணன் தான் சார் காரணம். உங்க அண்ணன் தான் காரணம். சாகும் போது கூட என்ன வாழ்த்திட்டு செத்தார அந்த உதயமூர்த்தி தான் சார் காரணம். அவரு சாவுக்கு ஏதாச்சும் பிராயச்சித்தமா பண்ணணும் தான் சார் நான் ஓடிட்டு இருந்தேன். வேண்டாம் சார், என்னால யாரையும் கொல்ல முடியாது. ஆனா இந்த காந்தியோட தேசத்துல அரசியல்ங்கிற பேர்ல நான் எவ்வளவோ அராஜகம் பண்ணியிருக்கேன் சார். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எவ்வளவோ உண்மைகளை மறைச்சு இந்த ஜனங்களை ஏமாத்திருக்கேன் சார். லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளைன்னு எவ்வளவோ பண்ணியிருக்கேன் சார். அந்த லீலாவதி உயிரோட எரிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஆனா இப்போ என் மனசாட்சி என்னை எரிச்சுக்கிட்டு இருக்கு சார். சார், என்னை கைது பண்ணுங்க சார். சட்டப்படி எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க சார். சார், என்னை கைது பண்ணுங்க சார். ப்ளீஸ் என்னை கைது பண்ணுங்க சார். எனக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, மீனாக்கும் என்ன பிடிச்சிருக்கு. எங்க கல்யாணத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் நடத்தி வைக்கணும். ராமநாதன், வெளியே போங்க. கல்யாணங்கிறது உன் தனிப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. கோயில்ல இருந்து தாலுக்கா ஆஃபீஸ் வரைக்கும் எங்க போனாலும் நமக்கு தான் முதல் மரியாதை. அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். அவளை பத்தி தெரியாம பேசாதீங்க. யாராவ? அப்பா நம்ம ஜாதி தான், அம்மா வேற ஜாதி. ஜாதி கட்ட குடும்பத்தோட என்னால சம்பந்தம் வச்சுக்க முடியாது. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். யாருக்கும் நம்மள பிடிக்கல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்காக எதுவும் செய்வியா? இந்த ஊர் விட்டு போயிடலாம். என் தாத்தா, உங்க அப்பா, இந்த ஊரு, ஜாதி, சம்பிரதாயம் இதெல்லாம் என்னால மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. இதுக்காக நம்ம ஊரை விட்டு போனோமா? அப்ப நான் வேணாமா?
ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. கிளம்பிட்டியம்மா? அவமானப்படுறது ஒண்ணு உங்க அப்பனுக்கு புதுசில்ல. துணிமணி நகையோட 20 வருஷம் எங்களோட சேர்ந்து வாழ்ந்த ஞாபகத்தையும் சேர்த்து எடுத்து போயிட்டீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன். நீதான் இல்லைன்னு நம்பிட்டு இருக்க அம்மையப்பன்ட்டு என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. முட்டாள்தனமா இருக்கு. நமக்குள்ள எங்க இருந்து அம்மையப்பன் வந்தான்? உன்னோட அம்மாவை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்ற தைரியம் எனக்கு. அப்ப நான் சொல்லட்டுமா? இல்ல மீனல், நான் அப்ப சொல்ல உனக்கு என்ன விட அவன் தான் முக்கியம் இல்ல? தெரியல. ஒருவேளை உன் வாழ்க்கையில நான் வராம இருந்திருந்தா நீ அவனை கல்யாணம் பண்ணியிருப்பல. நீ யாரு என் மனசுல பூந்து எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு? யாரோ ஒருத்தனுக்காக என்னோட காதலை விட்டு கொடுக்க முடியாது. நீ கூட அம்மா லவ் பண்றது என்கிட்ட மறைச்சிட்டல. டேய் அம்மா இல்லடா, நீ அவளை நல்லா வச்சு பார்த்துப்பல்ல.